ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்த்திக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி பாட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம நெக் டிசைன் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து 12.5 இன்ச் இருக்குது. நான் எடுத்திருக்க கிளாத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா 13 இன்ச் இருக்குது. நம்ம 12.5 இன்ச் அளவு பார்த்தோம், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் கிளாத்து. இந்த கிளாத்தில் தான் நம்ம சென்டரில் பாட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த கான்ட்ராஸ்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் பாட்லி பட்டன்ஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன் பாட்லி பட்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. அதை தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஓரமாக வச்சுட்டு இந்த சென்டர் போர்ஷனில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சமமாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர் போர்ஷன் பார்த்து சமமாக வந்து ஃபோல்டு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணி விட போகிறோம். ஏன்னா சென்டரில் தான் நம்ம கீழே வந்து பாட்லி பட்டன்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தக்கப்புறமா 2 பீஸாக கிடச்சிடும். இந்த 2 பீஸில் ஒரு பீஸ் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் கொண்டுட்டு வர போகிறோம். அதுக்காக நான் ஒரு பீஸை வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், கீழே தான் நம்ம வந்து பாட்லி பட்டன்ஸ் வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்து, இந்த கிளாத்தோட லென்த்தில் நம்ம நெக் டிசைன் மார்க் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க போர்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து பாட்லி பட்டன்ஸ் வைக்கணும். கீழே வந்து மடித்து தைக்கும் போது தையலுக்கு போயிடும். அதனால் பேலன்ஸ் இருக்க போர்ஷனில் மட்டும்தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த பால்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். உள்பக்கமாக துணியோட ரைட் சைடில் உள்பக்கமாக இந்த பாலை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பாட்லி பட்டன்ஸை கரெக்டாக வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் ஃபூட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நார்மல் ஃபூட்டே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னாக்கா இந்த பட்டனை நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை லைட்டாக டிஸ்டன்ஸ் வச்சு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் நான் இந்த பட்டன்ஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குன்னு திருப்பி வச்சு பாருங்கள். பார்த்தக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தக்கப்புறமா ரைட் சைடில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபினிஷிங். இப்போ நம்ம தைச்சது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை இந்த கிளாத் மேலே வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள். 2 ரைட் சைட் பக்கமும் ஒன்றா வைக்கணும். ஒன்றா வச்சுட்டு சென்டரில் நம்ம தையல் போட போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடு வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டரில் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இது வந்து குர்த்திக்கு நம்ம சென்டர் போர்ஷனில் பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதாக வந்து லென்த்து வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணியிருக்க இந்த கான்ட்ராஸ்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து செஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து வரும். எக்ஸாக்டாக இதோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 13.5 இன்ச் வந்து வச்சுருப்பேன். உயரத்தில் இந்த மாதிரி லென்த்தில் கட் பண்ணி நான் சென்டரில் கீழே வந்து பாட்லி பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. இதை வந்து ஒரிஜினல் கிளாத்தில் நெக் டிசைனுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ராங் சைட் பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். இந்த ராங் சைடில் கழுத்தோட அகலம் உயரம்லாம் கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம மேலே மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து உயரத்தில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதோட கரெக்டான கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் உயரம்லாம் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணக்கப்புறமா நம்ம நெக்கோட ஷேப்பு என்ன வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து
நல்லா கிராஸாக வந்து கோடு போட்டுட்டு லைட்டாக மேலே வந்து பெண்டு கொடுத்து நான் இந்த மாதிரி வளைச்சி விட்டுருக்கேன். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ரைட் சைடில் வச்சு ராங் சைடில் திருப்பும் போது இந்த டிசைன் வந்து வரும். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்ல க்ரிப்பாக கிடைக்காம கொஞ்சம் வந்து கிளாத்துனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ரைட் சைடில் பார்க்கறதுக்கு நெக் ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக நம்ம குர்த்திக்காக சென்டர் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ராங் சைட் பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். இந்த ராங் சைட் பக்கத்தில் ஷோல்டரை கரெக்டாக வச்சு நம்ம சென்டர் போர்ஷனில் நாச்சஸ் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க கிளாத்தோட ராங் சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டுங்க. எடுத்து வச்சுட்டு ஷோல்டரையும் வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி வந்து பின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக வச்சு பின் பண்ணக்கப்புறம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர் போர்ஷன் இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அப்புறம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெக்லைனில் கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தையல் போட்டால் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணியிருக்க நெக் டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும். நம்ம கேன்வாஷ் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நல்லா வராது. நீங்கள் கேன்வாஷ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தைச்சக்கப்புறமா இருக்கிற பின்னலத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணக்கப்புறமா பாருங்கள், சென்டரில் இருக்க எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் டேர்னிங் வருதோ அந்த நெக் ஷேப்பு எங்கே டேர்னிங் வருதோ அந்த போர்ஷனில் மட்டும் நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணக்கப்புறமா நம்ம ராங் சைடில் இருக்க கிளாத்தை ரைட் சைடில் டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரைட் சைட் போர்ஷனில் திருப்பி விட்டக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது இதோட முடியறதில்ல. நம்ம நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து ஒரு படிமான தையல் போட்டால் தான் இதோட லுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ஒட்டில் வச்சு கிளாத்தை கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீடில் வந்து கிளாத்தில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை டேர்ன் பண்ணும் போது தான் அந்த ஷேப் வந்து நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். இந்த மாதிரி தைச்சி முடிச்சக்கப்புறமா உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் போர்ஷனில் கரெக்டாக வந்து பாட்லி பட்டன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து தைச்சக்கப்புறமா சென்டர்லேயும் உங்களுக்கு ஈவனாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கிளாத் இருக்கும். அது நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இந்த சைடில் இருக்க கிளாத்தையும் வந்து ஈவனாக வந்து மடித்து தைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம கிளாத்தை வந்து உள்ளே மடித்து வச்சு தைக்கும் போது தான் இதோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கான்ட்ராஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம பாட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ஸ்டார்டிங் நீங்கள் தைக்க பழகுறீங்க அப்படின்னாக்கா இந்த டிசைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்லி பட்டன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலனாலும் இதுக்கான ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக வந்து பாட்லி பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.